என் பெயர் வாணி. ஒரு நல்ல அலுவலகத்துல நல்ல இடத்துல இருக்கிறேன். வயதிலிருந்தே எனக்கு ஆர்வம் அதிகம். இந்த கதையில எனது பெரியப்பா பையன அவனை பத்தி சொல்றேன். அவனை பத்தி சொல்ல, அவன் 5.5 அடி உயரம். முதல்ல இருவரும் பேசிக்குவோம், அவ்வளோதான். அவனிடம் எனக்கு அவ்வளவா பேச எதுவுமே இல்ல. ஆனா போக போக அவன் என்ன பார்த்து முறைப்பது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கும் அது பிடிச்சிருந்தது. திடீர்னு ஒரு நாள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு வேணும்னு சொன்னா. முதல்ல நான் ஷாக் ஆகி நின்னு பின் முடியாதுன்னு சொன்னேன். பின் அவன் எப்படியோ என்ன சம்மதிக்க வச்சுட்டான். என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, எனக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி சம்மதிக்க வச்சான். ஆனா அவன் என் பெரியப்பா மகன். வெளி உலகத்துக்கு நாங்க இருவரும் அண்ணன் தங்கை. ஆனா அவனை இழக்கவும் எனக்கு மனசு இல்ல. இது காதல் என்று சொல்லவும் முடியாது. ஆனா நமக்குன்னு ஒரு ஆண் துணை போன்று இருவரும் அனைவர் போலவே காதலன் காதலி போல ஊரை சுத்த ஆரம்பிச்சோம். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு என்ன அழைச்சு சென்றான், ஏதோ பேசணும்னு. அவங்க அப்பா அம்மா இருவரும் வெளியூர் சென்று இருந்தாங்க. ஆனா அது எனக்கு தெரியாது. ஒரு திருமண விழாவுல இருந்து திரும்பும்போது இது நடந்துச்சு. நான் சிகப்பு நிற புடவையில இருந்தேன். அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் வீட்டுக்கு உள்ள சென்றதும் அவன் கதவை சாத்திட்டு, உன்னிடம் ரொம்ப நாளா பேசணும்னு ஏங்கிட்டு இருந்தேன். உன் அழகு என்ன கொல்லுது, என்ன தூங்க விட மாட்டேங்குதுன்னு சொன்னான். எனக்கும் அவனுடன் பேச ஆசையா இருப்பதால நானும் தடுக்கல. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினேன். இனி உனக்கு தானே சொன்னேன். ஆனா நான் இல்லைன்னு கூறினேன். அவனும் கூலாக நானும் தானு சொல்லிட்டு அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு மெதுவா பேச ஆரம்பிச்சான். இருவரும் சந்தோஷமா இருந்தோம். இதுதான் என் வாழ்வுல சிறந்த நாள்னு சொன்னேன். நானும் அதையே சொன்னேன். இருவரும் பேசிட்டு என் வீட்டுக்கு சென்றோம்.